அப்படி இருந்தாலும் ஒரு காமன் பர்சனுக்கு வந்து ஒரு அமைச்சர்கிட்டயே இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு தைரியம் வருமா? பேஸ் இருக்குல்ல நமக்கு. ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்கள பார்த்தாலே ஐயோ நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் போய் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுங்கக்கூடியவர்கள் தான் ஜாஸ்தி. இந்த தன்ராஜ் அவர்கள் இவ்வளவு ஒரு சரளமாக பேசுகிறாரு, ஈக்குவலாக டஃப் கொடுத்து பேசுகிறாரு, அவருமே இந்த இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு, நீ வா போன்னு உரிமையிலையும் பேசுகிறாரு அப்படின்னா அப்போ என்ன இருக்குது இவங்களுக்குள்ள? ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ இவர் ஏதோ பண்ணியிருக்காரு, உண்மையெல்லாம் சொல்லிட்டுமா, நான் எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டுமா அப்படின்னு அவரை கேட்குறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி என்ன வெளில சொல்லிட்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி என்ன தான் இருக்குது இவங்களுக்குள்ள? ஏன்னா இதெல்லாம் த்ரெட்டனிங்காக தானே இருக்கும். சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள திருட்டுத்தனம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நீ பண்ணதில் நான் வெளில சொல்லிட்டுமா, இல்லை நான் ஒன்று சொல்லிட்டுமா, வெளில சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை இவங்க அவங்கள வந்து எதாவது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பழிவாங்கும் படலமாகவும் அந்த இடத்துல இருக்கலாம், இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லைங்க இவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, நானும் கூட சேர்ந்து தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு வந்துட்டு என் மனசாட்சி உறுத்துச்சுங்க, நான் நல்லவனா மாற போகிறேங்க, நான் வந்து வெளில சொல்கிறேங்க அப்படிங்கிற ஃபேக்டரும் இந்த இடத்துல இருக்கலாம். இருக்கும்போது இந்த தன்ராஜ் இந்த சேகர் பாபு அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய பேர்கள் உள்ள அடிப்படுது. அதில் மெயினாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேர் அடிப்படுது, இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேர் அடிப்படுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிப்படும் போது